Hey guys, welcome back. In the video நம்ம வந்து Realme X7 Max smartphone-ல benchmarking apps எல்லாத்தையும் வந்து நம்ம ரன் பண்ணி பார்த்துட்டு அதில் பெஞ்ச்மார்க் ஸ்கோர்ஸ்லாம் எவ்வளோ கிடைக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். சில ஃபோன்ஸ்லாம் நம்ம பார்த்தோன்னா சிந்தட்டிக் பெஞ்ச்மார்க் ஸ்கோரில் வந்து ரொம்ப ஹையாக ஸ்கோர் பண்ணோம். பட் ரியல் வேர்ல்டில் அதோட பர்ஃபார்மன்ஸ் வந்து சொல்கிற அளவுக்கு இருக்காது. சில ஃபோன்ஸில் பெஞ்ச்மார்க் ஸ்கோர்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தாலுமே வந்து ஃபோன் கன்சிஸ்டண்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கும். பட் அதில் வந்து பர்ஃபார்மன்ஸ்லாம் நம்மளுக்கு பெரிய ஒரு இஷ்யூவாக இருக்காது. பட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் சிந்தட்டிக் பெஞ்ச்மார்க் ஸ்கோர்ஸ் எந்த அளவுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுது நம்ம செக் பண்ணலாம். அப்படியே வந்து கேலக்ஸி A52s இருக்குது. இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ஸ்கோர் வந்து சைட் பை சைடு வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். சிந்தட்டிக் பெஞ்ச்மார்க் ஸ்கோர்ஸ் வந்து ஒரு ரெஃபரன்ஸாக வச்சுக்கோங்க. ரியல் வேர்ல்டில் வந்து இந்த பெஞ்ச்மார்க் எதுவுமே வந்து பேச போகிறதில்ல. ஒரு ரெஃபரன்ஸ்க்காக வந்து நம்ம இப்போது Geekbench 5 அதுக்கப்புறமா வந்து Antutu ரெண்டுத்தையுமே வந்து ரன் பண்ணி நான் உங்களுக்கு அந்த ஸ்கோர்ஸ் எல்லாத்தையும் காட்டுறேன். பிராண்ட்லேருந்து லான்ச் ஈவெண்ட்டில் ஒரு ஸ்கோர்ஸ் வந்து நமக்கு காட்டுவாங்க. ரியல் வேர்ல்டில் நம்ம ஃபோன் யூஸ் பண்ணியிருப்போம், நிறைய ஆப்ஸ் வந்து ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணியிருப்போம். இந்த நம்ம யூசேஜில் இந்த பெஞ்ச்மார்க்கிங் ஆப்ஸ் எல்லாத்தையும் ரன் பண்ணும்போது இது எந்த அளவுக்கு வந்து ஸ்கோர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதுன்னு நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது நம்மளோட ரெஃபரன்ஸ்க்கு வந்து இந்த ஸ்கோர்ஸ் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு ஹெல்ப் ஆகும். பட் ஸ்டில் நான் இப்போவும் சொல்கிறேன், இந்த ஸ்கோர்ஸ் எல்லாமே வந்து ஒரு கம்ப்ளீட் ரெஃபரன்ஸ்க்காக மட்டும் வச்சுக்கோங்க. இந்த பெஞ்ச்மார்க் ஸ்கோர்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால ஃபோனோட பர்ஃபார்மன்ஸ் வேறு லெவலில் இருக்கும். சில ஃபோன்ஸ்க்கு நல்லா ஆப்டிமைஸ் பண்ணியிருக்கலாம், சில ஃபோன்ஸ்க்கு வந்து சுமாராக ஆப்டிமைஸ் பண்ணியிருக்கலாம். பிராண்ட் சைடில் ஆப்டிமைசேஷனும் வந்து ஒரு மேஜர் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டராக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம Geekbench வந்து ரன் பண்ணி பார்க்கலாம். பேக்ரவுண்டில் வந்து எந்த ஒரு ஆப்புமே ரன் ஆகலை. Geekbench மட்டும் நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். Geekbench வந்து நம்ம ரன் பண்ணியிருக்கோம். ஸோ பெஞ்ச்மார்க் ஸ்கோர்ஸ் எல்லாமே வந்து ரிவீல் ஆயிருக்கு. சிங்கிள் கோர் ஸ்கோர் பார்த்தோன்னா 970 அச்சீவ் பண்ணியிருக்கு. மல்டி கோர் ஸ்கோர் வந்து 2657 இருக்கு. CPU ஆர்கிடெக்சர்னு பார்த்தோன்னா ஸோ இது வந்து ஒரு 8 கோர் CPU. 8 கோர் CPU வந்து ட்ரை கிளஸ்டர் CPU வந்து இவங்க டிவைட் பண்ணியிருக்காங்க. ட்ரை கிளஸ்டர்னால் மொத்தமாக வந்து ஒரு 3 கிளஸ்டர் இருக்கும். அதில் ஒரு கோர் மட்டும் அது பவர்ஃபுல்லான கோர் Cortex A78 கோர்ஸ் வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து 3 GHz கிளாக் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா அதே Cortex A78 கோர் வந்து 2.6 GHz கிளாக் பண்ணியிருக்காங்க. இது ரெண்டுமே வந்து Cortex A78 மொத்தமாக ஒரு 4 கோர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. பேலன்ஸ் இருக்க 4 பவர் எஃபிஷியண்டான Cortex A55 கோர்ஸ் வந்து 2 GHz கிளாக் பண்ணியிருக்காங்க. நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஃபோனில் வந்து 8 GB RAM இருக்குது. ஸோ சிங்கிள் கோர் ஸ்கோர் மல்டி கோர் ஸ்கோர் எல்லாமே வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. சிங்கிள் கோர் ஸ்கோர் எதனால் வந்து 970 அச்சீவ் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா முக்கியமான காரணமே வந்து இங்கே 3 GHz வந்து CPU கிளாக் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே ஹையர் கிளாக் ஸ்பீடு இருக்கிறதுனால நம்மளுக்கு அந்த சிங்கிள் கோர் ஸ்கோரில் மட்டும் கொஞ்சம் ஹையர் ஸ்பீடு ஹையர் ஸ்கோர்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம மற்ற ஸ்மார்ட் ஃபோன்ஸோட சிமிலராக கம்பேர் பண்ணோம் அப்படின்னா S21 Ultra அது வந்து Exynos 2100 பவர் பண்ணியிருக்காங்க. அதை விட ஒரு 10 ஸ்கோர் வந்து அதிகமாகவே அச்சீவ் பண்ணியிருக்கு. அதே வந்து Snapdragon 865 ப்ளஸ் Note 20 Ultra நம்ம பார்த்தோன்னா 894 தான் அச்சீவ் பண்ணியிருக்கு. ஸோ Exynos 990 வந்து இந்த இடத்துல 800 அச்சீவ் பண்ணியிருக்கு சிங்கிள் கோர் ஸ்கோரில். ஸோ மல்டி கோர் ஸ்கோர் நம்ம பார்த்தோன்னா 2657 வந்து அச்சீவ் பண்ணியிருக்கு. Exynos 2100 S21 Ultra நம்ம பார்த்தோன்னா 3000 வந்து கிராஸ் பண்ணியிருக்கு. இந்த இடத்துல வந்து ஸ்கோர் கேப் நம்ம பார்த்தோன்னா கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. இந்த ஸ்மார்ட் ஃபோன் நம்ம பார்த்தோன்னா கேலக்ஸி A52sல வந்து Snapdragon 778G தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. A52sலேயும் வந்து A78 கோர்ஸ் அண்ட் A55 கோர்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் இங்கே CPUவோட கிளாக் ஸ்பீட் நம்ம பார்த்தோன்னா இங்கே 4 பவர்ஃபுல்லான Cortex A78 கோர்ஸ் வந்து 2.4 GHz கிளாக் பண்ணியிருக்காங்க. 4 பவர் எஃபிஷியண்டான Cortex A55 கோர்ஸ் வந்து 1.8 GHz கிளாக் பண்ணியிருக்காங்க. சிங்கிள் கோர் ஸ்கோரில் இங்கே வந்து 3 GHz கிளாக் பண்ணியிருக்கிறதுனால Dimensity 1200 பவர்ட் இந்த Realme X7 Max வந்து 970 அச்சீவ் பண்ணியிருக்கு. பட் இங்கே வந்து 2.4 GHz கிளாக் பண்ணியிருக்கிறதுனால இந்த இடத்துல நம்மளால் வந்து ஸ்கோர் கொஞ்சம் கம்மியாக தான் பார்க்க முடியுது. 750 இருக்குது. பட் அதே வந்து மல்டி கோர் ஸ்கோர் நம்ம பார்த்தோன்னா கேலக்ஸி A52s நம்ம பார்த்தோன்னா 2664 வந்து அச்சீவ் பண்ணியிருக்கு. பட் இந்த இடத்துல நம்ம பார்த்தோன்னா Dimensity 1200 பவர் ஸ்மார்ட் ஃபோன் 2657 அச்சீவ் பண்ணியிருக்கு. ஸோ மல்டி கோர் ஸ்கோரில் A52s வந்து ஸ்லைட்டாக கொஞ்சம் பெட்டராகவே பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. அதே வந்து A52s மற்ற ஸ்மார்ட் ஃபோனோட கம்பேர் பண்ணோம் அப்படின்னா அதே தான் A52sக்கும் 778Gக்கும் Exynos 2100க்குமே வந்து பர்ஃபார்மன்ஸ் கேப் கொஞ்சம் பெருசாகவே இருக்குது. 865க்கு நம்ம பார்த்தா கூட கிட்டத்தட்ட வந்து ஒரு 400 கேப் இருக்குது. 865 870 865 ப்ளஸ் 888 எல்லாமே வந்து 778Gயோட ஸ்லைட்டாக கொஞ்சம் பெட்டராகவே பெர்ஃபார்ம் பண்ணுது. பட் இந்த 778G பற்றி நம்ம இன்னொரு வீடியோவில் வந்து நான் டீட்டெயிலாக உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். Dimensity 1200ஓட ஸ்கோர்ஸ் பற்றி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும், இது எதோட வந்து சிமிலராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பட் நம்ம இப்போ வந்து அதோட நிறுத்தலை. அண்ட் இப்போ வந்து நம்ம Antutu வந்து ரன் பண்ணி பார்க்கலாம்.
AnTuTu பெஞ்ச்மார்க் வந்து நம்ம ரன் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து ஃபோன் வந்து கொஞ்சம் வார்ம்னஸ் அதிகமாக தான் செய்யும். ஏன்னா ஃபோனுக்கு வந்து லோட் அதிகமாக கொடுக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து GPU டெஸ்ட் பண்ணோம், டிவைஸோட ரீட் ரைட் ஸ்பீடு எல்லாத்தையும் வந்து செக் பண்ணோம். அதுக்கப்புறமா CPU அந்த டெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். மல்டிபிள் சினாரியோஸில் CPU, GPU அதுக்கப்புறமா மெமரி எல்லாத்தையும் செக் பண்ணி நம்மளுக்கு சொல்கிறதுனால AnTuTu ஸ்கோர் நம்ம ஒரு ரெஃபரன்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ணலாம். ஃபைனலாக வந்து AnTuTu பெஞ்ச்மார்க் வந்து ரன் ஆகி முடிஞ்சிருச்சு. ஸ்கோர்ஸ் நம்ம பார்த்தோன்னா 6,65,014 வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கு. பட் 6 லேக்ன்றது வந்து ரொம்ப ஒரு நல்ல ஸ்கோர் தான். அது ஒரு மொக்க ஸ்கோர் நம்மளால் சொல்ல முடியாது. பட் இந்த ஸ்கோர் எல்லாமே வந்து ரியல் வேர்ல்டில் நம்மளுக்கு பேசுதா அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம நார்மலாக வந்து ஏதாச்சும் ஒரு ஆப் ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா கூட நார்மல் யூசேஜ்க்கு நம்ம வந்து ஃபோனை யூஸ் பண்ணும்போது வந்து உங்களுக்கு பெரிய அளவுக்கு லேக் இருக்காது. ஆப் ஓப்பனிங் டைம், க்ளோசிங் டைம் எல்லாமே வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்குது. அண்ட் ஃபோனே வந்து ரொம்ப ரெஸ்பான்சிவாக இருக்குது. நான் யூஸ் பண்ண வரைக்கும் என்னோட ஃபோன் இது வரைக்குமே வந்து பர்ஃபார்மன்ஸ் வைஸ் வந்து எந்த ஒரு டிசப்பாயின்மெண்ட்டுமே இல்லை. மீடியாடெக்லேருந்து ஒரு நல்ல ஜாப் பண்ணியிருக்காங்க. அதுவும் வந்து 21,000க்கு பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக நீங்கள் ஒரு ஃபோன் பார்க்குறதா இருந்தீங்கன்னா Realme X7 Max வந்து நம்ம கன்சிடர் பண்ணலாம். இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றி நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? அண்ட் இந்த பெஞ்ச்மார்க் வீடியோ உங்களுக்கு ஏதாச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்கா? உங்கள் ஒப்பீனியன்ஸ் எல்லாமே வந்து கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பை.